ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, முருங்கக்காய் சாம்பார் தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த முருங்கைக்காயை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 150 கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கீங்க. 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பை வந்து கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டுடலாம். அடுப்பத்தை வச்சிடலாங்க. பருப்பு வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் நல்லா மையாக வெந்துடும். அதனால் 3 விசில் வரட்டுங்க. இப்போ சாம்பாருக்கு வந்து புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இது ஊறட்டும். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற தக்காளி இது கூடயே சேர்த்துடலாம். லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து காய் வேகட்டும். இந்த டயத்தில் நம்ம வந்து பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணியோட இந்த முருங்கைக்காய் வேகிறப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வந்து பருப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. வீட்டு மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேன். மிளகாய் பொடி சேர்த்தோம்னா நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். காய் வந்து 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்கட்டும். இந்த டயத்தில் நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாங்க. பருப்பு சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புல வந்து உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சாம்பார் பவுடர் சேர்க்குறேங்க. நீங்கள் வீட்டு மிளகாய் பொடி வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நிறைய காய்கள் போட்டு சாம்பார் வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இந்த சாம்பார் வைப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பாரை தாளித்து விட்டுறலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த தாளிப்பை வந்து நம்ம சாம்பார் கூட வந்து கலந்துடலாங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை மட்டும் தூவிக்கலாம். ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த சாம்பார் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக காய்கறிலாம் போட்டு சாம்பார் வச்சோம்னா அது கூட ஒரு முருங்கைக்காய் போட்டாவே சாம்பார் வந்து நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். ஆனால் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய் மட்டும் வச்சு சாம்பார் பண்ணியிருக்குங்க. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் சாம்பார் ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் வைப்பீங்கங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது.
நல்ல வாசமாவும் இருக்குங்க. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.